நீ பார்க்காத, சிரிக்காத. நான் எதுவுமே பண்ணலையே. அப்பா மீடியா சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டம்முன்னு அமுக்குங்க. அந்த கண்ணும் கண்ணும் படம் பாத்தீங்களா? அதான் இவரு டைரக்டர்னு சொன்னேன், மாரிமுத்து சார். அதுல வந்து பாபா லட்சுமி அண்ணன் குவார்டர் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் வந்து வடிவேல் சார் ஆப்ப ஒரு பிள்ளை கோயர் பிள்ளைன்னு உட்காந்துட்டு இருப்பாரு. எங்க வீட்டுக்காரி இறந்துருவாரு. எங்க வீட்டுக்காரி இறந்து அவர் மேல வந்து பேயா உட்காந்துருப்பாரு. நான் இடுப்புல ஒரு பிள்ளைய கையில ஒரு பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு நான் டங்கு டங்குன்னு வருவேன். வரக்குள்ள நம்பாரு ஒருத்தர் கேட்பாரு, எங்கம்மா போறாங்க? இவங்க அப்பா வந்துக்கிறானா பார்க்க போறோம். இவங்க அப்ப நான் ஆமாடா அப்படின்ட்டு வேகமா வருவேன். வந்த உடனே அந்த 2 பிள்ளைங்க இந்த பிள்ளை இந்த பக்கம் போட்டு இந்த பிள்ளை இந்த பக்கம் போட்டு, ஏன்டா வந்தவன் வீட்டுக்கு வராத, உனக்கு இங்க என்னடா வேலை? எனக்கு வாங்கி வச்ச அந்த ஒரு வீட்டை அந்த கரிகால கடம்புடாடி எழுதி வச்சுட்டு குடிச்சு தின்னு நாசமா போயிட்டியே, நம்ம 2 பிள்ளைங்களையும் யாருடா பாப்பா அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடி அடின்னு எட்டி நங்குன்னு இந்த இடத்துல உதைப்பேன். ஃபர்ஸ்ட் சீனுக்கு வந்து அது உதைக்க மாட்டேன், உதைச்சேன் சரியா படலை. அப்புறம் அவருக்கு அப்பதான் கேட்டாரு, ஏம்மா ஏன் சுமதி உதைக்கல சார் நீங்க எங்க? நான் என்னத்துக்கு திட்டினாரு, நிக்கும் சீன் அப்படின்ட்டு அப்புறம் தான் உதைச்சேன். வந்து டங்குன்னு இந்த இடத்துல வச்சோன்னா, டே ஒரிஜினலா வச்சுட்டாடா அப்படின்னுட்டு அப்புறம் சாட்டை வார்த்தை எடுத்துக்கிட்டு அடி அடின்னு அடிச்சு துரத்துவேன். அதுல இன்னொருத்தர் இந்த மீச ராஜேந்திரன் வருவாரு. அவர் வந்து ஏன்டா ஏன் மொண்டாட்டி விட்டுட்டு இன்னி என்னடா தனியா வந்த அப்படின்னுட்டு 2 பேரும் விட்டு வாங்கி வெளுத்து கட்டிட்டு போவோம். ஒரே டேக் அது. சரி, இப்ப அக்காக்கு இப்ப ஏதாச்சும் மூவிஸ் ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா? ஆமா, இப்ப என்ன மூவிஸ் இருக்கு? தெனாலிராம் பிலிம்ஸ்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பேர் வைக்கல, அது காமெடி தான் ஃபுல்லா. அப்புறம் கள்ள நோட்டுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, உங்க கேங் அப்படியே வந்து பண்றீங்களா இல்ல நீங்க மட்டும்? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் முன்னிமேல அது வடிவேல் சாரோட போயிடுச்சு. அந்த இதோட அப்படியே கேங் அவர் இருந்தா அந்த கேங் அப்படியே நிக்கும். ஓகே, அவர் எல்லாத்துல அவங்கவுங்க ஒரு இதா போயிட்டு அப்படியே போயிடுச்சு. இப்ப வர்றதுல வந்து நீங்க மட்டும் ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இப்ப இவங்களும் கூப்பிடுவாங்க, என்னை கூப்பிடுவாங்க அவங்க பண்ணும்போது. ஆமா ஆமா, இவங்க சுப்ராஜ் சாரு, இப்ப பொண்டாமணி அண்ணா இல்ல, பெஞ்சமின் அண்ணா, இவரு கிங்கங் சாரு, இவங்கெல்லாம் விஜயகணேஷ் சாரு, இவங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் ஒரு இதுக்கு கோயில் ப்ரோக்ராமுக்கெல்லாம் போவோம். இவ்வளவு வில்லி கேரக்டர் பார்க்கவே டெரர் பீஸா இருக்கிற அக்காவை எப்படி சீரியல் வந்து விட்டாங்க? இதுல தூக்கி அப்படி போட்டிருப்பாங்களே சீரியல் சான்ஸ். தூக்கி மீன்ஸ் நல்ல நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்கேன், லுக் கூடாத காப்பா எனக்கு மறந்து போயிடும். நீ எப்படியும் உரைக்கிறதே இதா இருக்கு. எல்லாமே வந்து சீரியல் இந்த வில்லி தானே இப்ப வந்து எல்லாம் ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சோ அக்கா பேசும்போதே வந்து இதா இருக்கு. கண்டிப்பா சீரியல்ஸுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சா? சீரியல் நிறைய பண்ணிருக்கேன், வில்லியா நிறைய பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹீரோனிய கொடுமைப்படுத்துற மாதிரி, அடிக்கிற மாதிரி. அந்த அடிக்கிறது மட்டும் ஒரு என்ன பண்றேன், என்னைக்கு அதெல்லாம் கூப்பிடுறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இத கொஞ்சம் கொடுங்களேன்டா. நான் எத்தனையோ இதுல சொல்லி இருக்கேன் சேனல்ல. அது என்னது? இந்த மாதிரி எனக்கு அதே கேரக்டரை கொடுக்காதுங்க, எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். எனக்கு அந்த ரவுடி அந்த காமெடி இதே தான் தரீங்க அப்படின்னு நான் எத்தனையோ மீடியாவில் சொல்லியிருக்கேன். நமக்கு அதானே செட் ஆகுது, அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். இப்பதான் ஒரு சீரியல்ல செவ்வந்தின்னு ஒண்ணுல கமிட் ஆயிருக்கேன். அது இப்போ ஒரு 10 நாள் போயிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, இன்னைக்கு கூட அது இருந்து எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதுல வந்து அதுலயும் போலீஸ் தான், ஒரு காமெடி போலீஸ் மாதிரி. அதுலயும் காமெடி போலீஸ் சார், எங்க இருந்தா டெரர் அக்காவத்துக்கு இப்படி காமெடி போலீஸா மாத்திட்டாங்க. என்ன பண்ண முடியும்? சரிக்கா, நீ ஒண்ணு கொஞ்சம் ஹை பிட்ச்ல கேட்டேன்னா நான் விட்டு அழுதுருவேன்க்கா. பசி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டாமா? பசி எடுக்கலக்கா, பசி சொல்லக்கூடாதுக்கா. சரி ஓகே, உங்க பசங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. 3 பேருமே பசங்க லவ் மேரேஜ் தான். நீங்க லவ் மேரேஜ்ன்றனால தாராளமா பண்ணிக்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோ, நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு விட்டீங்க. 3 பேருமே லவ் மேரேஜ் தான். சரி விடுங்க, நமக்கு செலவு மிச்சம். அதான் சொன்னேன் பாத்தீங்களா கரெக்டா. சரி போய்க்க, எனக்கு செலவு மிச்சம் அப்படிதானே. அதனால நான் எதுவும் சரி கண்டுக்கல. இருந்தாலும் அவங்க செலவுக்கு அந்த இது வேலை வாங்கினாங்கல்ல. ஒண்ணு நம்ம வந்து பெரிய எல்லாத்துக்கும் தெரியற ரொம்ப ஃபேமா வந்து டில் இருந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டவுன். அந்த 2த்துக்கு நடுவுல இடையில மாட்டிட்டு பாதி பேருக்கு ஃபேஸ் தெரிஞ்சும் பாதி பேர் தெரியாம, கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் எல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்கும்போது உங்கள்ட்ட கேட்கும் போது அது எப்படி இருக்கும்? அப்ப நீ அதுல எல்லாம் இருந்த, இப்ப நல்லா பணம் சம்பாரிச்சு அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லுவாங்க. பயங்கரமா கேட்பாங்க. அப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு நடந்து போக முடியாது, ஒரு பஸ்ல போக முடியாது, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு கார் வைக்க மாட்டாங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அத வந்து கார்லாம் இல்லப்பா எங்க வீட்டுல. நான் உண்மையை பேசுவேன், கார்லாம் கிடையாதுப்பா, நாங்க வாடகை வீட்டுல தான் குடியிருக்கோம். நான் எங்களுக்கு புரோகிராம் சொன்னா நாங்க ஆட்டோல போவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்தா கார் அனுப்புவாங்க.
இல்லைன்னா நான் இப்போ அந்த இது ஆட்டோ பேரை பஸ் பேரை கொடுத்துருவாங்க காருக்கு இது, மற்றபடியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு. நாங்கள் இப்படிதான் எங்களோட குடும்பம் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லுவேன். பட் அதை கேட்கும் போது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க கேட்கக்குள்ளே ஒரு கேள்வியிலேயே சொல்லிடுவாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க இதுல போறீங்களே அப்படிம்பாங்க. நம்மளுடைய நிலைமை அவங்களுக்கு புரியாது இல்லையா? புரியுது புரியுது புரியுது. இப்போ எமோஷன்ஸ், நான் சொல்ற எமோஷன்ஸ் நீங்க அப்படியே செஞ்சு காமிக்கணும். ஓகே ஓகேவா? பயம், நான் பயக்க சொன்னா சரி சரி சரி. பயம், மகிழ்ச்சி, சோகம், கோபம், ஆச்சரியம், வெறுப்பு, அன்பு, துக்கம், பொறாமை. பர்ஃபெக்ட்கா, சூப்பர்க்கா. சினிமான்றது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நிறைய இருக்கு, அது பெண்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்றது வந்து எங்களால வந்து உணரவும் முடிஞ்சு. தேங்க்யூ சோ மச் எங்களுக்காக வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. தேங்க்யூ. அப்பா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரெடியா? அப்பா மீடியாவை சேட், நீ பார்க்காத, சிரிக்காத. எதுவுமே பண்ணலையே. அப்பா மீடியா சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டம்மு அமுக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் எங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன். எவ்வளோ ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சாங்கு நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மெய்மறந்தேன். காரணம், அவ்வளோ அருமையான லொக்கேஷனில் நல்ல ஒளிப்பதிவாளர், இந்த சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி அந்த ஒரு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஃபீல்டில் பாப்பா லக்ஷனா ரிஷி அவங்க ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக, துளி கூட செயற்கையாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அந்த எங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு பாப்பா. பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த எங்க அப்பா அப்படிங்கிற இந்த ஆல்பம் சாங்கை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷனா ரிஷிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். God, Jesus will bless you and your family more and more. Lakshana, thank you.